பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில தேவனுடைய வசனங்களை தியானிக்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில நாம் தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷம், பரிசுத்தாவினால உண்டாகும் சந்தோஷம் என்று நாம் பார்க்க போகிறோம். 3 காரியங்களை நம்ம தியானிச்சோம். தேவனுடைய ராஜ்யம் நீதி, தேவனுடைய ராஜ்யம் சமாதானம், தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷம் என்று. இது 3மே பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சரியா புரிஞ்சு கொள்ளாம இன்னைக்கு நீதியை குறித்து பார்க்கும் போது உலக ராஜ்யம் என்ன சொல்லுது? பலவிதமான மனுஷருடைய முயற்சிகள்னால, பலவிதமான தான தர்மங்கள்னால, பலவிதமான தியாகங்கள்னால நம்ம நீதிகரிக்கப்பட முடியும்னு உலகம் இன்னைக்கு தப்பா புரிஞ்சு வச்சுன்னு இருக்குங்க. உலகம் சமாதானத்துக்காக பலவிதமான முயற்சிகளை எடுத்து இதை செய்த சமாதானம், யுத்தம் கூட செய்து சமாதானத்துக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்படி சமாதானம் கிடைக்காது. உலகத்தின் ராஜ்யம் சமாதானத்தை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. தேவனுடைய சந்தோஷம் பாருங்க, சந்தோஷத்துக்காக இந்த உலகம் இன்னைக்கு எவ்வளவோ கிரியைகள், எவ்வளவோ முயற்சிகள், எவ்வளவோ காரியங்களுக்குள்ளாக இருக்கிறாங்க. போதை பொருள்ல சிக்கி கொண்டிருக்கிறாங்க, தவறான உறவுகள்ல இருக்கிறாங்க, தவறான காரியங்கள்ல பழக்க வழக்கங்களை சிக்கி கொண்டிருக்கிறாங்க. என்னத்துக்காக? கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும்ன்றதுக்காகங்க. இந்த உலக ராஜ்யம் ஏமாத்தி கொண்டே இருக்கும். அது மாயமான உலகம். அதை நம்பி யாரும் என்ன பண்ண முடியாது? நீதிகரிக்கப்பட முடியாது, சமாதானத்தை அனுபவிக்க முடியாது, சந்தோஷத்துல வாழ முடியாது. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்ம ஏற்கனவே ரோமர் 14:17 வாசித்தது போலவே இல்லைங்களா, தேவனுடைய ராஜ்யமும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால உண்டாகுகிற சந்தோஷமும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சந்தோஷத்தை குறித்து, ராஜ்யத்தின் சந்தோஷத்தை குறித்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியால நிரப்பப்படுங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானத்தினால நீங்க வெறி கொள்ளாமல் ஆவியால நீங்க நிரப்பப்பட வேண்டும் என்று. ஆவியின் நிறைவு இருக்கும் போத தேவ சந்தோஷம் நம்மள நிரப்பி இருக்கும். பாருங்க, சந்தோஷம் இங்கிலீஷ்ல ஜாய்ன்னு சொல்லுவோம். ஜாய் என்பது மாற முடியாத ஒரு உண்மை, சத்தியமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைமைக்கு தக்க மாறுகிற ஒரு காரியமா அது தோன்றலாம். ஆனா தேவன் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி, அது உள்ளத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சி, அது சத்தியத்தினால வழிநடத்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதலாவது என்னோட நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நேமையா 8வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஹல்லேலூயா. நெகேமியாவுடைய இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் போது பாருங்க, அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எஸ்ரா என்ன பண்றாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது அநேக நாளுக்கு பின்பதாக இந்த மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அழுகுறாங்க, அவங்க துக்கிக்கிறாங்க. எஸ்ரா என்னத்தை குறித்து படிக்கிறாரு? அவரு நீதி குறித்து, கீழ்ப்படிதலை குறித்து, கீழ்ப்படியாமை குறித்து, அவர் பாவத்தை குறித்து, கீழ்ப்படிதலை குறித்து வாசிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு இவங்க துக்கப்படுகிறாங்க. அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்களுக்கு அவர் சொல்றாரு, ஐயா, நீங்க இவ்வளவு நாள் வார்த்தையை கேட்கல, இப்பொழுது தேவ வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தைகள், ஆமா, நாங்க தப்பு செஞ்சாலும் எங்க பாவத்தினால தேவன் எங்களை அழிக்காமல் தேவன் எங்களுக்கு நன்மை காட்டியிருக்கிறார் என்ற அந்த சந்தோஷம் இருக்கு. அந்த துக்கத்திலையும் ஒரு சந்தோஷம், ஒரு களிப்பு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல அவர் சொல்றாரு, தேவனுடைய இந்த சந்தோஷம், தேவன் கொடுக்கிற திஸ் ஜாய், இதுதான் உங்களுக்கு பலனா இருக்கும்னு சொல்றாரு. அந்த மக்களுடைய சூழ்நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 12வது அதிகாரத்துக்கு வரும்போது பல துயரங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க. ஆண்டவர் அவங்களை இப்பொழுதே ஆயத்தப்படுத்துகிறார் இல்லைங்களா. அவங்க ஏற்கனவே இந்த செவரை கட்டி முடிக்க பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான எதிரிகள், ஒரு கையில கொல்று வச்சுன்னு இருக்கிறான், ஒரு கையில ஈட்டியை வச்சுன்னு இருக்கிறான். இப்படிதான் அவன் செவரை கட்டணமா இருக்கிறது. ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியில, இந்த கேஆஸ் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய இந்த சந்தோஷம்தான் உனக்கு பலன் என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நீங்க ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்களா இருந்தீங்கன்னா, நெகேமியா நாட்களை நம்ம பார்க்கும் போது ராஜ்யத்தின் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் எதிர்ப்பின் மத்தியில தேவ சந்தோஷம் அவங்களுக்கு பலனாய் மாறினது. இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும் போது அசாத்தியங்களை உங்களால செய்ய முடியும் இல்லைங்களா. Joy will help you accomplish the unaccomplishable, the unattainable things. எப்படிங்க அந்த சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு பலனா மாறிடும்.
அது பரிசுத்தாவினால உண்டாகிற சந்தோஷம். அது போல ஒரு பலனா ஆதி சீடர்களை நம்ம பார்க்கும்போது ஆதி சபையில அப்படிதான் நடந்துச்சு இல்லைங்களா? தேவனை பற்றி பேச, தேவன் யார் என்று, இயேசு யார் என்று சொல்லுகிறோம், அவங்க கொஞ்சம் பயந்து இருந்தவங்க தான். ஆனா பரிசுத்தாவி நிறைவு வந்த உடனே, அந்த சந்தோஷம் வந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கேட்கறாங்க, என்ன அது மத்தியான நேரத்துல குடிச்சிட்டு வந்திருக்கிறானுங்க இவனுங்க அப்படி என்ன அர்த்தவங்க? அது போல ஒரு தேவ சந்தோஷம் இவன் செய்ய முடியாததை இவனை செய்ய வச்சுச்சு. அல்லேலூயா. அப்போ இந்த சந்தோஷம் முதலாவது நாம் பார்க்கும் போது நமக்கு அது பலனா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஹபக்கூக் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியங்கள் விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளின் பழங்கள் உண்டாகாமல் போனாலும், ஆ ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும். பாருங்க இந்த காரியம் எல்லாம் என்ன சொல்றாரு? அத்திமரம்னா என்னதுங்க? அவங்களுக்கு இதெல்லாம் பிசினஸ் இல்லைங்களா? திராட்சை செடி அது பிசினஸ்ங்க. அவங்களுடைய காரியங்கள், அவங்களுக்கு செழிப்பு கொடுக்கிற காரியங்கள், அவங்க நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள், தொலைவில் ஆட்டு மந்தை இல்லைங்களா? இதெல்லாம் என்ன சொல்லின்னு வர்றாரு? இதெல்லாம் எங்களுடைய நம்பி, என் குடும்பம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியம் ஐயா. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போனாலும், என்னை விட்டு எல்லாமே விலகி போனாலும், யோபு குறித்து யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. தீர்க்கதரிசிங்க சொல்றாரு, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சந்தோஷத்தின் முகாந்திரமாய் என் கர்த்தர் இருக்கிறார், இந்த மகிழ்ச்சியின் முகாந்திரமாய் என் கர்த்தர் இருக்கிறார். ராஜ்யத்தின் மகிழ்ச்சி சூழ்நிலைமை மாறும்போது மாறாது. இந்த ராஜ்யத்தின் மகிழ்ச்சி எப்படி இருக்குங்க? ஆழமானது. கர்த்தருக்குள் நம்மளை கொண்டு போகிற ஒரு ராஜ்யத்தின் மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அதே பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மகிழ்ச்சியா இருங்க. எப்போ எழுதுறாருங்க இந்த வார்த்தையை? அவருடைய சுதந்திரத்தை எழுந்து ஜெயிலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் எழுந்துட்டாரு, கூட இருக்கிற உதவி எல்லாம் போயிடுச்சு. இப்போ தனிமையில அவர் சொல்றாரு, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. திருப்பி நான் சொல்றேன், கர்த்தருக்குள் ரிஜாய்ஸ் in the Lord. Hallelujah. ராஜ்யத்தின் சந்தோஷம் இப்படிதாங்க. Hallelujah. பரிசுத்தாவினால உண்டாகுகிற சந்தோஷம் இப்படிதாங்க நம்மளுக்கு பலனை கொடுக்கும். அது மாத்திரம் இல்லாம எல்லாமே நம்ம கைவிட்டு போனாலும் அது நம்மளோட இருக்கும். The joy of the kingdom is companionship. Hallelujah. ராஜ்யத்தின் மகிழ்ச்சி நம்மளை தனியே விடாது இல்லைங்களா? ஜெயிலில் கூட நம்மளை வந்து மகிழ்ச்சி ஆக்கி கொண்டிருக்கும். ஜெயிலில் கூட நம்மளை பாட வைக்கும் இல்லைங்களா? கைவிடப்பட்ட நிலைமையில கூட கர்த்தரை பார்க்க வைக்கும். எல்லாமே விட்டு போனாலும் ஆராதிக்க நம்மளை வைக்கும். சரியான பாதையில இந்த மகிழ்ச்சி நம்மளை நடத்துறதாக இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய இந்த சந்தோஷம் நம்மளோட இருக்கிறதுனால ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்குள் பரிபூர்ணமாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும் சிங்காரித்து கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நான் ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் இங்க பார்த்தீங்களா? கர்த்தர் செய்த காரியங்கள் இல்லைங்களா? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என்ன மதி மகிழ்ச்சியா? பூரிப்பான ஒரு மகிழ்ச்சி. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. களி கூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வையை திருப்பி அங்கே வந்துட்டோம் பாத்தீங்களா? நீதி ராஜ்யத்துல என்ன பார்த்தோங்க? நீதி, சமாதானம், சந்தோஷம். இந்த சந்தோஷத்துல நம்ம இருக்கும் போத வேற எந்த சந்தோஷமும் நம்ம மனசை திருப்பாது.
ஹல்லேலூயா. தேவனின் சந்தோஷத்தை ருசி பார்த்தவங்க வேற எங்க என்ன பண்ண மாட்டாங்க, நாய் தன் கக்குன வாந்திக்கு திருப்பி போகிற மாதிரி போக மாட்டாங்க. ஏன்? கர்த்தருடைய சந்தோஷம் இட்ஸ் a ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. கர்த்தருடைய ரட்சிப்பும் கர்த்தருடைய நீதியின் சால்வைக்காக காத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சந்தோஷத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால உண்டாகிற இந்த ராஜ்யத்தின் சந்தோஷம் முதலாவது என்ன பண்ணுங்க, நம்ம துயரத்தை கண்ணீரை மாற்றும். பிரைஸ் தி லார்ட். எதிர்ப்பின் மத்தியில சந்தோஷம் நம்மளோட இருக்கும், நம்மளை நீதிகரிக்கும், நம்மளை சந்தோஷப்படுத்தும். தேவனுடைய சந்தோஷம் நம்மளுக்கு பலனாய் மாறும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், எது நம்ம கூட இருக்கோ இல்லையோ, கைவிட்டு போதோ இல்லையோ, நாசமோ மோசமோ நஷ்டமோ புகழ்ச்சியோ எதுவா இருந்தாலும் இந்த சந்தோஷம் நம்மளோட இருந்து என்ன பண்ணுதுங்க, நமக்கு துணையாளராக தேவனுடைய சந்தோஷம். ஜாய் இஸ் a companion. ஹல்லேலூயா. இந்த நீதியின் வாழ்க்கையில, இந்த பரிசுத்த வாழ்க்கையில நம்மளுக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம இந்த சந்தோஷம் நம்மளோட இருக்கும்போது நம்ம வஸ்திரத்துல பார்த்தது போல நீதியின் வஸ்திரத்தை நம்மளை தரித்து கொள்ள, நீதியின் வஸ்திரத்தை நம்மளுக்கு கொடுக்கிற தேவ சந்தோஷமா இருக்கிறது. இதுல நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். மத்தேயு 6:33 நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. ராஜ்யத்தை தேடும் போது நம்ம என்னத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், தினந்தோறும் தேவனுடைய சந்தோஷத்துல தேவனுடைய காரியங்களை நம்ம மகிழ்ந்து களி கூறும் போது ராஜ்யத்தை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறதா இருக்கிறோம். ஆண்டவரே, வேற எதுவும் என்னை சந்தோஷப்படுத்துறது வேணாப்பா. நத்திங் நீட்ஸ் டு கிவ் மீ ஜாய். ஐ சீக் யுவர் கிங்டம். உங்களுடைய ராஜ்யத்தை நான் தேடும் போது எனக்கு ராஜ்யத்தின் நீதி, ராஜ்யத்தின் சமாதானம், ராஜ்யத்தின் சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். நெகேமியால நம்ம பார்த்தது போல என்ன மாதிரி சூழ்நிலைமையா இருந்தாலும், என்ன எதிர்ப்பு இருந்தாலும் சந்தோஷம் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹபக்கூக்ல நம்ம பார்த்தது போல என்ன நம்மளோட இருக்கோ இல்லையோ, நாசமோ மோசமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் சந்தோஷம் நம்ம கூட இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஜெயில இருந்தாகிறோ சந்தோஷம் கூட இருக்கிறதுனால மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. சந்தோஷம் நம்மள என்ன பண்ணுதுங்க, நீதியின் சால்வைக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு அனுபவமாக இருக்குது. இதுதான் ராஜ்யத்துடைய சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துடைய சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க தேவன் உங்களை ஆசீர்வதிச்சு கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம் ஐயா. ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால உண்டாகிற சந்தோஷமும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த வருடமெல்லாம் ஐயா நாங்க சந்தோஷமா இருக்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படட்டும் ஐயா. எல்லா மன அழுத்தங்கள், சோர்வுகள், தனிமையா உணர்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்துல மாற்றி போடுங்கப்பா. சில பேர் ஆண்டவரே உலகத்தின் பின்னாடி சந்தோஷத்துக்காக, சில இன்பங்களுக்காக தேடி போயிருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த பின்மாற்றங்கள் இயேசுவின் நாமத்துல முறியடிக்கப்படட்டும். பரிசுத்தாவி கொண்டு வருகிற அந்த சந்தோஷம், பரிசுத்தாவினால உண்டாகிற அந்த மகிழ்ச்சி எங்க வாழ்க்கையில காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்பி உங்க பாத்திரம் நிரம்பி ஓடுவதாக. ஆமென்.